ஓம் சாந்தி. நமக்கு பாப்தாதா அவர்கள் 2025 முதல் 2026 வரை கொடுத்திருக்கக்கூடிய பாப்தாதாவின் மகா வாக்கியத்தை இன்றிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக கேட்டு பயனடைவோம். மேலும் நமக்கு பாப்தாதா அளித்துள்ள சுய புருஷார்த்தத்திற்கான முயற்சிக்கு இந்த மகா வாக்கியங்களை கேட்டு நமக்கு நாமே ரிவைஸ் செய்து கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு தீவிர புருஷார்த்தத்திற்கான பயன் அதிகமாகும். எனவே வாருங்கள், இன்று முதல் நாம் அவ்யக்த பாப்தாதா மிலன் சந்திப்பிற்கான மகா வாக்கியங்களை கேட்போமா? கேட்டு தாரணை செய்து பயனடைவோம். அச்சா. ஓம் சாந்தி. 31/10/2025 ரிவைஸ் தேதி 15/11/2009. அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: சுய ராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்து தன்னை மாற்றிக்கொள்க, மேலும் பரந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுக. இன்று உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் திலாராம் பாபா தனது செல்லமான குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். ஏன் செல்லமானவர்கள் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் 3 சிம்மாசனங்களுக்கு எஜமானர்கள் ஆவீர்கள். ஒன்று சுயராஜ்யத்தின் சிம்மாசனம், இரண்டாவது பாப்தாதாவின் உள்ளமெனும் சிம்மாசனம், மூன்றாவது எதிர்காலத்தின் சிம்மாசனம். 3 சிம்மாசனங்களுக்கு அதிகாரிகள் உங்களது எதிர்கால சிம்மாசனத்திற்கும் இங்கேயே பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். எதிர்காலத்திற்கான ஏற்பாட்டின் முயற்சியையும் இப்பொழுதே செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தற்போதைய முயற்சி அநேக பிறவிகளுக்கான ராஜாங்க உரிமையை தரக்கூடியதாகும். இந்த சமயத்தில்தான் உங்களது ராஜ்ய பாக்கியத்தின் சம்ஸ்காரத்தை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் தற்போதைய முயற்சி எதிர்காலத்தின் ராஜ்ய உரிமையின் அதிகாரி ஆக்குகிறது. ஆக தற்போதைய உங்களது முயற்சி யதார்த்தமாக இருக்கிறதா என சோதனை செய்யுங்கள். எப்படி எதிர்காலத்தில் ஒரே ராஜ்யம் இருக்குமோ அதுபோன்றே ஒரே ராஜ்யம் மனதில் இருக்கிறதா என இப்போது சோதனை செய்யுங்கள். புருஷார்த்தத்தில் ஒரே ராஜ்யம் உள்ளதா, அல்லது மாயா ராஜ்யத்தில் தடையை ஏற்படுத்துகிறதா? ஒரே ஒரு ராஜ்யத்திற்கு பதிலாக மாயையின் தாக்கம் ஏற்படவில்லையே. 2 ராஜ்யம் இல்லைதானே? எதிர்காலத்தின் விசேஷமே ஒரு ராஜ்யத்தில்தான் இருக்கிறது. எனவே தற்போதைய பயிற்சி எதிர்காலத்தில் நடக்கின்றது. ஆக இப்பொழுது சுயராஜ்யம் இருக்கிறதா? அந்த சுயராஜ்யத்தில் மாயை இடையூறு செய்யவில்லைதானே என்று சோதித்து பாருங்கள். 2 ராஜ்யம் இல்லையே. 2 ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருந்தால் ஒரு ராஜ்யத்தின் பழக்கத்தை எப்பொழுது நிரப்பப் போகின்றீர்கள்? எதிர்காலத்தின் விசேஷமே ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். அந்த தர்மம் எது? உங்களுடைய விசேஷ தாரணை எது? முழுமையான தூய்மை. அப்படி என்றால் ஒரே தர்மம் உள்ளதா என சோதியுங்கள். இடையே இன்னொரு தர்மம், அதாவது அபவித்திரம் இடையூறு செய்யவில்லையே. சட்டம் ஒழுங்கு ஒன்றாக இருக்கிறதா, அல்லது மாயாவும் இடையே வந்து இடையூறு செய்கிறதா என்று கூடவே சோதித்தும் பாருங்கள்.
ஒரே ஒரு ராஜ்யம் தடையின்றி நடக்கிறதா? மேலும் ஒரு விஷயம், ராஜ்யத்தில் சதா சுகம் மற்றும் சாந்தி இயற்கையாக உள்ளதா? உங்களது ராஜாங்கத்தில் சதா சுகமும் சாந்தியும் உள்ளதா என இப்பொழுது பாருங்கள். இடையூறு ஏதும் இல்லையே. சுயராஜ்யத்தின் மாயை தனது தடையை ஏற்படுத்தி அசாந்தியை பரப்பவில்லையே. சுயராஜ்யத்தில் ஏதேனும் தீர்வு, ஏதேனும் புகழ் பெருமையின் பிரபாவத்தை மாயை ஏற்படுத்தவில்லையே. சதா சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு, அதீந்திரிய சுகம் நிரந்தரமாக உள்ளதா? ஏனெனில் எதிர்கால உலகத்தில் அனைத்து பிராப்திகளும் உள்ளன. முழுமை நிறைந்திருக்கிறது. இதன் காரணமாக திருப்தியும் உள்ளது என்பதை அறிவீர்கள். இப்பொழுது கூட சுயராஜ்யம் முழுமையாக உள்ளதா? நல்லது. அதில் குறைவு இருக்கிறதா? ஏனெனில் தற்போதைய முழு முயற்சியில் குறைவு ஏற்பட்டால் எதிர்கால பரந்த ராஜ்யத்தின் அதிகார உரிமையாளர்களாக எப்படி ஆவீர்கள்? அனைத்திற்கும் ஆதாரம் தற்போதைய முயற்சியில்தான் உள்ளது. தற்போதைய ஏதேனும் குறையானது எதிர்கால சம்பூர்ண ராஜ்யத்தின் உரிமையாளர்களாக ஆகவிடாது. இந்த சுயராஜ்யத்தின் பலகால பயிற்சியானது எதிர்காலத்தில் அதிகாரிகள் ஆக்குகின்றது. ஆக இவ்வாறு தன்னை சோதனை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏனெனில் தற்போதைய பலகால முயற்சி ஏற்படவில்லை என்றால் அதன் பலனும் குறைவாகவே கிடைக்கும். எனவே பாப் தாதா அவ்வப்போது இந்த கவனத்தை ஈர்த்து ஞாபகமூட்டிக் கொண்டு இருக்கின்றார். அதாவது இதற்காக தற்போது தன்னை முழுமையான மற்றும் சம்பூர்ணமானவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். புருஷார்த்தம் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது என்று புருஷார்த்தத்தின் நடுவிலே ஏதோ நடக்கின்றது, ஏதோ இருக்கு, இம்மாதிரி கூ 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 என்பது வரவில்லைதானே? இது நடந்து போயிற்று, அதையெல்லாம் செய்துவிடலாம். இந்த சம்ஸ்காரம் அழிவில்லா 21 ஜென்மத்தினுடைய அகண்ட ராஜ்யத்தின் அதிகாரி ஆக்காது. ஆக பாப்தாதா சதா காலத்திற்கும் எச்சரிக்கை செய்கிறார். ஏதேனும் தடை ஏற்பட்டால், சூறாவளி வருகிறது என்றால் அது நமக்கு அளிக்கப்படும் பரிசாக ஆகிவிட வேண்டும் என்று சோதியுங்கள் என்கிறார். ஏதேனும் மாயையினுடைய போர் ஏற்பட்டால் மாயை அனுபவத்தை தருகிறது. ஆக அனுபவம் கூட நமக்கு முன்னேறச் செய்யும் ஏணியாக உள்ளது என்று அனுபவம் ஏற்பட வேண்டும். இதற்கு பாப்தாதா சதா உங்களது சார்ட்டை நீங்களே சோதித்து பாருங்கள் என்கிறார். எவ்வளவு உங்களது சார்ட்டை சோதிப்பீர்களோ அவ்வளவே மாறவும் செய்வீர்கள். ஆக ஒவ்வொருவரும் உங்களது சார்ட்டை சோதித்து வருகிறீர்களா? யார் தினமும் செய்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யார் தினமும் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் அவ்வப்போது செய்பவர்கள் அல்ல. தினமும் சார்ட்டை சோதியுங்கள், மேலும் மாறுங்கள். ஏனெனில் நேரத்தின் எச்சரிக்கையை பாப்தாதா பல காலமாக தந்து கொண்டுதான் இருக்கிறார். காலத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். மனிதர்களின் மனதில் கவலை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்கள் மனதிலோ கவலை இல்லை. பதிலாக பிரபுவினுடைய சிந்தனை நிறைந்துள்ளது. பிரபுவின் சிந்தனை இருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களை நாம் நிமித்தமானவர்கள், நிர்மாணிக்க கூடியவர்கள், ஏனெனில் செய்விப்பவர் பாபா ஆவார் என்று இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய மனதில் கவலை இல்லை,
செய்விப்பவர் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த உணர்வு சதா உங்களை முன்னேற்றிக் கொண்டு இருக்கிறது. இந்த சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் சங்கல்பமும் சுபமாக நடக்கிறதா? இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு வினாடியும் வினாடி அல்ல, ஆனால் ஒரு வினாடியின் மதிப்பு மகத்துவம் இருக்கிறதா? இந்த மாதிரி தற்போது விசேஷமாக ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். சங்கல்பம் என்னவோ நடந்தது தான், ஆனால் 2, 3 வினாடிகள் மட்டுமே இருந்தது என்று அவ்வப்போது குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் சங்கம யுகத்தின் நேரத்திற்கு மதிப்பு சங்கம யுகத்தின் நேரத்திற்கு மதிப்பு மிக அதிகம். தற்போதைய ஒரு வினாடி 1 மணி நேரத்திற்கு சமம். அவ்வளவு தூரம் இந்த சமயத்திற்கு மதிப்பு உள்ளதா? ஏனெனில் திடீரென்று எந்த நேரத்திலும் உங்களது இறுதி நேர தேர்வு வரலாம் என பாப்தாதா ஏற்கனவே கூறியுள்ளார். பாப்தாதாவும் எப்பொழுது வரும் என தெரிவிக்க மாட்டார். எனவே இந்த சமயத்தின் கவனம் என்பது சம்பூரணம் மற்றும் முழுமையடைவதில் இருக்க வேண்டும். பாப்தாதா கொடுத்திருக்கின்றாரோ, பாப்தாதா என்னென்ன கஜானா கொடுத்திருக்கின்றாரோ அந்த ஒவ்வொரு கஜானாவையும் சரியான சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பொக்கிஷங்களின் எஜமானர்கள் நீங்கள். எந்த சமயத்தில் எந்த பொக்கிஷம் அவசியமோ அச்சமயத்தில் அதனை உபயோகிப்பது என்பதுதான் எஜமானரின் விசேஷமாகும். நீங்கள் உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை ஆர்டர் செய்தீர்களானால் அந்த சக்தி செயலில் வருகிறதா? ஏனெனில் சரியான சமயத்தில் தனது கஜானாவை காரியத்தில் கொண்டு வருபவர்களையே எஜமானர்கள் என்று கூற முடியும். ஆகவே அனைவரும் உங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். எல்லோரிடமும் குஷி மற்றும் கஜானா நிரந்தரமாக முகம் மற்றும் நடத்தையில் தென்பட வேண்டும். குஷி என்பது அழிவில்லாத தந்தையின் பரிசாகும். அழிவில்லாத தந்தையின் பரிசை அழிவில்லாது வைத்திருங்கள். குஷியை பற்றி கூறப்படுவது யாதெனில், குஷியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் கிடையாது. குஷியை போன்ற வேறு எந்த பொக்கிஷமும் கிடையாது. ஆக யாரிடம் சதா குஷி இருக்கிறதோ அவர்களது கண்களில், முகத்தில், நடத்தையில் தானாகவே தென்படும். பாப்தாதாவின் வரதானமாவது சதா குஷியோடு இருங்கள், குஷியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் குஷியை பகிர்ந்து கொள்வதால் அதிகரிக்கிறது. பிற பொக்கிஷங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது குறைந்து போகிறது. ஆனால் குஷியின் பொக்கிஷத்தை எவ்வளவு விநியோகிக்கிறோமோ அவ்வளவு அதிகரிக்கும். ஆக குஷியினுடைய கஜானா நிரந்தரமாக உள்ளதா என சோதித்து பாருங்கள். தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஒரு விஷயத்தில் விசேஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அது எந்த விஷயம்? உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அனைவரும் மிகவும் உற்சாகம் ஆர்வத்தோடு அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவினுடைய செய்தியை கொடுத்தனர். அனைவரும் தங்களது குஷியினால் என்ன நிகழ்ச்சியை மெகா புரோகிராம் செய்தீர்களோ அந்த நிகழ்ச்சியில் ஒன்றாக செய்தீர்கள். அதனுடைய பலன் 1000 மடங்கு பிராப்தியை செய்தீர்கள். தற்போதைய காலத்தின்படி சூழ்நிலையானது போக போக மிகவும் தீவிரமாக ஆகிக் கொண்டிருக்கும். எனவே கிராமமானாலும் சரி, எந்த மூலையானாலும் சரி, எமது பாபா வந்திருக்கிறார், ஆனால் நீங்கள் அச்செய்தியை எங்களுக்கு கூறவில்லை என்ற புகார் இருந்துவிடக் கூடாது. எனவே அனைவரும் உற்சாகம் ஆர்வத்தோடு செயலில் இறங்கினீர்கள். அனைவரும் ஒற்றுமையாக கூடி ஒன்றாய் இருந்து இம்மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு இருங்கள். பாப்தாதாவிற்கு மிகுந்த குஷி. அவரது சங்கல்பமும் இதுவே. பாப்தாதா பார்த்தார், உற்சாகம், ஆர்வம் மற்றும் தைரியத்துடன்
அனைவரும் தம் தம் முறையில் காரியத்தில் ஈடுபடுத்தினர். ஆனால் இப்பொழுதோ அனைவரும் மிகவும் நன்றாக செய்தீர்கள். இனிமேலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு இம்மாதிரி லட்சியம் வையுங்கள். அதாவது எந்த மூலையும் பாபாவின் செய்தி கிடைக்காமல் இருந்துவிடக் கூடாது. இதில் நிகழ்ச்சிகளால் தனது புருஷார்த்தம் நன்றாக நடக்கிறது. மேலும் ஆத்மாக்களுக்கான நன்மையும் கிடைக்கிறது. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருந்தது அல்லவா? ஆக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆத்மாக்களின் பொருட்டு இரக்கம் உள்ளவர்களாக ஆகுங்கள் என்று அடிக்கடி கூறி வருகிறார். தற்காலத்தில் துக்கம் அசாந்தியின் காரணமாக அனைவரும் மனதார கூறுகிறார்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை செய்யுங்கள். ஆக பாபாவின் கூடவே குழந்தைகள் நீங்கள் இருக்கின்றீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் அவர்களது இரக்க சிந்தனையின் பாகத்தை பார்க்க விரும்புகிறார். துக்கம் நிறைந்த உலகம் சுகமான உலகமாக மாற வேண்டும் என்பது உங்களது ஆர்வம். ஆக சுகமான உலகம் வருவதற்காக இந்த துக்கம் அசாந்தியின் உலகம் அழிவதற்காக சூழ்நிலைகள் மாறி வருகின்றன. ஆக இன்றைய நாளில் பாப்தாதாவின் இந்த செய்தியை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது மனதிலோ சொல் மூலமோ முகத்தாலோ மற்றும் நடத்தையாலோ சேவையின் வேகத்தை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். உங்களது ராஜ்யத்தை அருகாமையில் வரவழையுங்கள். நல்லது. பாப்தாதாவோடு முதல் முறையாக சந்திக்க வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். மிக அதிகம் பேர். கொஞ்சம் எழுந்திருங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். பரவாயில்லை, முடிவிற்கு முன்பே, விநாசத்திற்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டீர்கள். புதிய பிறவியை எடுத்து விட்டீர்கள். அதற்காக அனைவரின் சார்பாக தற்போது புதிதாக வந்துள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிராமண குடும்பத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? ஆனால் இப்பொழுது வந்திருப்போருக்கு பாப்தாதா கூறுவதாவது, தற்போது காலம் மிகவும் கடந்து விட்டது, மிகச் சிறிதே பாக்கி உள்ளது. எனவே புருஷார்த்தத்தை தீவிரமாக்குங்கள். தீவிர புருஷார்த்தத்தால் வேகமாக முன்னேறி செல்லுங்கள். நடக்க வேண்டாம், பறந்து செல்லுங்கள். பறக்கும் கலையின் புருஷார்த்தம் செய்தீர்களெனில் காலம் கடந்து வந்த போதிலும் பாபாவினுடைய ஆஸ்தியை முழு உரிமையோடு நீங்கள் எடுக்க முடியும். ஒவ்வொரு வினாடியும் குஷியாக இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் செய்தியை தர வேண்டும். நல்லது. சேவையினுடைய முறை உத்தரப்பிரதேசம், பனாரஸ் மற்றும் கிழக்கு நேபாளம். சேவையின் பொருட்டு வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள். ஊபியில் உங்களது சேவையின் நினைவார்த்தங்கள் நிறைய உள்ளன. பக்தி மார்க்கத்தின் கோவில்களும் அதிகம் உள்ளன. நதிகளும் நிறைய உள்ளன. ஊபிக்காரர்கள் நாலா பக்கமும் சேவையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் அதிகரிப்பார்கள். ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மாதிரி ஒரு குழுவை ஏற்படுத்துங்கள். அந்த குழுவில் அனைத்து பிரிவினரும் இருக்க வேண்டும். உங்களது பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சேவைக்காக ஒவ்வொரு மண்டலமும் தம் தம் பகுதியில் ஒவ்வொரு வர்க்கத்தின் சேவையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் செய்வீர்கள். அந்த குழுவில் அனைத்து பிரிவினரும் இருக்க வேண்டும். உங்களது பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சேவைக்காக ஒவ்வொரு மண்டலமும் தம் தம் பகுதியில் ஒவ்வொரு வர்க்கத்தின் சேவையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் செய்வீர்கள். ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திலும் இம்மாதிரி ஒரு குழு சேவைக்காகவே இருக்க வேண்டும். அதில் ஒவ்வொரு வர்க்கத்தை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும். எங்கு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கு அந்த குழு தம் தம் வர்க்கத்தினருக்கு சிறப்பு அழைப்புதல்களை அனுப்ப வேண்டும். எந்த ஒரு பிரிவும் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று புகார் சொல்லக்கூடாது. விதவிதமான குழு உண்டாகி சேவையும் அதிகரிக்க வேண்டும். தனது வர்க்கத்தின் சேவையின் பொழுது கூடவே ஒவ்வொருவரும் தம் தம் அனுபவத்தை கூற வேண்டும். அதாவது இந்த ஞானத்தின் மூலம் என்னென்ன எனக்கு கிடைத்துள்ளது,
மற்றும் தற்போது என்ன அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று எடுத்துரைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மண்டலத்திலும் இம்மாதிரி சேவையின் குழு தயாராக வேண்டும். நிகழ்ச்சிகளின் பொழுது அவர்கள் அந்த பிரிவினை சார்ந்தவர்கள் பேச நேரமில்லாவிட்டாலும் கூட அப்படிப்பட்டவர்களை நிகழ்ச்சியில் வரிசையாக உட்கார வைத்து அவர்களின் அறிமுகத்தையும் அனுபவத்தையும் மேடை ஒருங்கிணைப்பாளரே கூறலாம். ஓரிருவரின் அனுபவத்தையும் கூறச் சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து கொண்டே தங்களின் காரியங்களை செய்து கொண்டே எவ்வாறு வாழ்கிறோம், எப்படி மாறினோம் என்று அவர்கள் தங்களது அனுபவத்தை கூறலாம். பாப்தாதா ஏற்கனவே கூட கூறியுள்ளார். பாப்தாதா ஏற்கனவே கூட கூறியுள்ளார், இம்மாதிரி விசேஷமான மைக்குகள் இருக்க வேண்டும். அவர்கள் இம்மாதிரி குழு சேவைகளை செய்து வர வேண்டும். ஊபி மண்டலம் விசேஷமாக பிரம்மா பாபாவின் பாலனையை பெறும் உரிமையை பெற்றுள்ளது. நல்லது. ஊபியில் பிரம்மாவினுடைய பெயரால் ஞாபகார்த்தம் உள்ளது. அது ஊபியின் பாக்கியம் ஆகும். ஜெகதம்பா மற்றும் பிரம்மா பாபாவின் பாலனையை பெற்றுள்ளது. ஆக பாலனை கிடைத்துள்ள பூமி அது. பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பா ஊப்பிக்கு வரதானம் தந்துள்ளனர். மிக நல்லது. தற்போது நாளுக்கு நாள் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். சேவையின் இடங்கள் மற்றும் உபசேவா நிலையங்கள், கீதா பாடசாலைகள் போன்றவை முன்பை விட அதிகரித்து கொண்டிருப்பது நல்லது. எனவே பாப்தாதா அதற்காக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். முன்னேறி செல்லுங்கள். நம்பரை அதிகரிப்பதிலும் செய்தியை தருவதிலும் நம்பர் 1 ஆகுக. நல்லது. பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி. மேலும் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். டீச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். விருத்தியை அதிகரித்துக் கொண்டே செல்கிறீர்கள். இதைவிட அதிகமாக முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். நல்லது. பெண்கள் துறையின் கூட்டம் நடந்துள்ளது. நல்லது. தாய்மார்கள் பாப்தாதாவினுடைய காரியம் ஆரம்பித்த நாட்களில் இருந்தே தாய்மார்களுடைய நன்மையின் பொருட்டு தாய்மார்களின் தலை மீது ஞான கலசத்தை வைத்துள்ளார். பாண்டவர்கள் கூடவே இருக்கிறார்கள். இருந்தும் இந்த விசேஷம் சேவையின் நிமித்தமாக தாய்மார்கள் ஆகி முன்னேறி சென்றார்கள். பாப்தாதா தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததிலிருந்து இன்றைய அரசாங்கமும் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் உதவிகரமாக இருந்து உதவிகளை அளித்து வருகிறது. ஆக சங்கமயுகத்தின் பாப்தாதாவின் காரியத்தின் விசேஷம் மற்றும் நவீனம் தாய்மார்களே. மேலும் தற்போது தாய்மார்களின் விசேஷம் முன்னேறி செல்கிறது. பாப்தாதாவிற்கு முன்னாலே முன்னேறி செல்வது போல இம்மாதிரியே அரசாங்கத்திலும் இன்றைய உலகத்திலும் தாய்மார்களின் பக்கம் அனைவருடைய பார்வையும் செல்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை வெகு விமரிசையாக செய்யுங்கள். தாய்மார்களை அம்மாதிரி முன்னால் வையுங்கள். அவர்களின் சக்தியை அனைவரும் பார்க்கட்டும். தாய்மார்களின் பாலனை எவ்வளவு மேலானது. தற்போது தாய்மார்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே தங்களது குழந்தைகளை அம்மாதிரி முன் உதாரணமாக ஆக்கி காட்டுங்கள். பாப்தாதா யாரையாவது வீடு எப்படி ஆசிரமம் போன்று ஆனது என்று உதாரணமாக சுட்டிக்காட்டும் பொழுது தயாராக இருக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி தங்களுடைய விதிமுறைகளில் இருக்கிறார்கள். இம்மாதிரி குழந்தைகள் மாற வேண்டும் என்பது இதுவும் அரசாங்கத்தினுடைய பிரச்சனைதான். தாய்மார்கள் இம்மாதிரி குழந்தைகளுக்கு கூட நன்மை செய்ய முடியும் என்று அரசாங்கத்திற்கு புரிய வைக்க வேண்டும். இம்மாதிரி தாய்மார்கள் நடைமுறையில் செய்து காண்பிக்க வேண்டும். தாங்கள் எப்படி மாறினார்களோ குழந்தைகளையும் அம்மாதிரி தயார் செய்ய வேண்டும். அது தாய்மார்கள் இப்படி கூட செய்ய முடியுமா என்று ஆச்சரியம் அரசாங்கத்திற்கு தெரிய வேண்டும். நல்லது. தாய்மார்களுக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அப்பொழுது மற்றவர்களுக்கும் அவர்கள் சேவை செய்வர். வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. நல்லது. இந்தூர் விடுதியின் குமாரிகளோடு நல்லது. குமாரிகள் தங்களை சக்தியின் ரூபமாக அறிய வேண்டும். நாங்கள் குமாரிகள் அல்ல, சிவசக்திகள். இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக
அம்மாதிரி ஆச்சரியத்தை ஏற்படுத்துங்கள். அதாவது சேவையின் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தின் வெளிப்படையான உங்களுடைய முகம், நடத்தை மற்றவர்களுக்கு சாட்சாத்காரமாக வெளிப்படட்டும். எப்படி நீங்கள் மூத்த சகோதரிகளை தாதிகளையும் பார்க்கிறீர்களோ அப்போது அதன் பிரபாவம் பொதுமக்களுக்கும் பார்க்கும் பொழுதே ஏற்பட்டு விடுகிறது. அதன் அதிர்வலைகள் உண்டாகின்றன. அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு குமாரியும் உங்கள் சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் யாருக்கு சேவை செய்தாலும் இவர்கள் சாதாரண குமாரிகள் அல்ல, ஆனால் சக்திகள், தேவிகள் என்று அவர்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். உங்களுடைய முகத்தின் மூலமாக பாபாவின் முகமும் பிரம்மா பாபாவினுடைய பாலனையின் பிரபாவம் உங்கள் முகத்தில் தென்படட்டும். கடைசியில் இந்த சேவையின் பாகம்தான் நிகழ வேண்டும். ஆகவே ஒவ்வொரு குமாரியும் இந்த அளவு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள். மற்றும் நல்லது, நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது, முன்னேறிக்கொண்டும் இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் அன்பு மற்றும் பற்றற்ற நிலை தென்படட்டும். மற்றபடி நல்லது. பாப்தாதா விஷயங்களை கேட்டறிந்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு நிலையத்தையும் பராமரிப்பதற்கு தகுதி உடையவர்களாக ஆகுங்கள். அப்படி ஆன பிறகு எந்தளவு புது நிலையங்கள் திறக்கப்படும், ஒவ்வொரு குமாரியும் ஒவ்வொரு கிளையையும் பராமரித்து கொண்டிருக்கிறார் என்ற ரிசல்ட்டை பார்ப்பர். இன்றைய நாட்களில் சேவைக்காக டீச்சர்களின் தேவை அதிகம். எனவே இத்தகுதியை அடையுங்கள். ஆனால் எவ்வித தடைகளும் இல்லாத டீச்சர்களாக ஆக வேண்டும். எவ்வளவு பேர் தடையில்லாத டீச்சர்களாகி உற்சாகம் ஆர்வத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எழுதி அனுப்ப வேண்டும். மற்றபடி நல்லது, உங்களுடைய வாழ்க்கையை நல்லதாக அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்று. அனைத்து குமாரிகளுக்கும் ஆசீர்வாதங்களை தாருங்கள், உதவி அளியுங்கள். அப்பொழுது எதிர்காலத்தில் இவர்கள் எவ்வித தடைகளும் இல்லாத நம்பர் 1 டீச்சர்களாகி விடுவார்கள். நிறைய இவர்களை போன்ற கைகள் தேவைப்படுகின்றது அல்லவா? அதையும் மிக விரைவாக தேவை இல்லையா? தடைகளற்ற இதை கீழ்கோடிட்டு வையுங்கள். தடைகளற்ற டீச்சர், பிறகு பாப்தாதாவிடம் ரிசல்ட் வந்து சேரும். சரிதானே? இம்மாதிரி தானே உங்களுடைய லட்சியம் உள்ளது? நல்லது. இந்த முறையில் இதய சிகிச்சை பெற்று வருவோர் குழுவினரும் உள்ளனர். நல்லது. ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஆலோசனை செய்து உங்களுடைய சேவையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகம் ஆர்வத்தை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் உங்களை இதே காரியத்தில் சுறுசுறுப்பாக வைத்துள்ளீர்கள். ஆக அதனுடைய விளைவாக புருஷார்த்தத்தின் பலனும் கிடைக்கின்றது. எவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறீர்களோ, நடைமுறையில் கொண்டு வருகிறீர்களோ, அவற்றிற்கு பாப்தாதா விசேஷமான சகாஷ் மற்றும் உதவியை அளித்துக் கொண்டு இருக்கின்றார். நல்லது. முன்னேறி செல்லுங்கள். காலத்தின் அழைப்பு நிகழ்ச்சியின் விருந்தினர்களுடன் அதிர்ஷ்டமானவர்கள் நீங்கள். உங்களுடைய பாக்கியம் உங்கள் அனைவரையும் இங்கு கொண்டு வந்துள்ளது. இந்த பாக்கியத்தை மேலும் அதிகரியுங்கள். அவ்வாறு அதிகரிப்பதற்கான சாதனம் எது? 1, தொடர்பை நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, தொடர்பை அடுத்து பிராமண குடும்பத்தினரோடு மற்றும் பாப்தாதாவுடன் உறவினை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். எவ்வளவு தொடர்பு மற்றும் உறவுகளை வைப்பீர்களோ அவ்வளவு பொக்கிஷம், அளவில்லா கஜானா சேர்ந்து கொண்டே போகும். கஜானாக்களின் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். எந்த சமயத்தில் எந்த சக்தி வேண்டுமோ, எந்த குணம் வேண்டுமோ அதனை அனுபவம் செய்து கொண்டிருப்பீர்கள். நல்லது. இது போன்ற புரோகிராம் செய்து கொண்டிருப்பது பாப்தாதாவிற்கு பிடித்திருக்கிறது. மதுவனத்தில் இந்தியாவிற்கு வருவது நன்றாக இருக்கிறதா? விருப்பம்தானே? உங்களை பார்த்து இந்தியாவில் உங்களது சகோதர சகோதரர்கள் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அனைவரது உள்ளத்திலும் எமது சகோதரன், எமது சகோதரி வந்துள்ளார் என மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு பெரியது உங்களுடைய குடும்பம் பாருங்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள். நல்லது. 40 நாடுகளிலிருந்து
300 இரட்டை வெளிநாட்டினர் சகோதர சகோதரிகள் வந்துள்ளனர். பாப்தாதாவிற்கு மிக சந்தோஷம். ஒவ்வொரு வருடத்தில் நிகழும் இந்த சந்திப்பு பாரத தேசத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதாவிற்கோ நன்கு விருப்பம்தான். உங்களுக்குள்ளே சந்தித்து பேசிக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் மேற்கொண்டு செய்யும் சேவை பொருட்டும் சுய முன்னேற்றத்திற்கான சார்ட் பற்றியும் ஆலோசித்து உற்சாகம் ஆர்வத்தை வளர்த்து வருகிறீர்கள். இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் அனைவருக்கும் கூட இவ்வளவு சகோதர சகோதரிகள் கிடைக்கின்றனர். உங்களை பார்க்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே? பாப்தாதாவினுடைய அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வருவதில் உற்சாகம் ஆர்வத்தோடு ஒருவர் மற்றவருக்கு ஞாபகம் ஊட்டி முன்னேறி செல்கிறீர்கள். பிரச்சனைகள் புருஷார்த்தத்தை தொய்வடைய செய்கின்றன. அதனை பிறருக்கு கூறுவது மூலமாக தெளிவாக்குவதன் மூலமாக புருஷார்த்தத்தில் வேகம் ஏற்படுகிறது. சகோதர சகோதரியை சந்திக்கும் பொழுதும் அவர்களது புருஷார்த்தத்தை பார்க்கும் பொழுதும் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். எனவே பாப்தாதாவிற்கு இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் பிடிக்கிறது. உங்களுக்கும் பிடிக்கிறது தானே? பாண்டவர்களுக்கு பிடிக்கிறதா? நல்லது. தற்போது பாப்தாதா அனைத்து இரட்டை புருஷார்த்தி குழந்தைகளுக்கும் நம்பர் ஒன் ஆக மாறி பெறுவதற்கான பரிசை ஜாடையாக கொடுத்துள்ளார். ஒவ்வொரு சென்டரும் மற்றும் அதன் தொடர்பில் உள்ள சென்டர்களும் தடைகளற்று தீவிரமான புருஷார்த்தத்தின் கீழ் நம்பர் ஒன் ஆக வேண்டும். யார் நம்பர் ஒன் ஆகின்றனரோ அவர்களுக்கு பாப்தாதா பரிசு வழங்குவார். நீங்கள் ஆகினீர்கள், ஆனால் பிற அனைவரையும் கூடவே அழைத்துச் செல்ல வேண்டும் அல்லவா? உங்கள் குழுவையும் வலிமையுள்ளதாக்க வேண்டும். ஆக யார் நம்பர் ஒன் எடுக்கின்றார்கள் என்று பார்ப்போம். யார் எடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியே. சரிதானே? நாம் பறந்து பிறரையும் பறக்க செய்ய வேண்டும் என்று இப்பொழுதிலிருந்தே லட்சியம் வைக்க வேண்டும். நடக்கக்கூடியவர்கள் அல்ல, பறக்கக்கூடியவர்கள். பறக்கும் கலையின் சான்றிதழை பெற வேண்டும். அவ்வப்போது அல்ல, எப்பொழுதுமே பறக்கும் கலையை அடைய வேண்டும் அல்லவா? இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஏதேனும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே செல்லுங்கள். 4 பாடங்கள் உள்ளன. 4 பாடங்களை ஏதேனும் ஒன்றை லட்சியமாக வைத்து நடைமுறையில் கொண்டு வந்து உங்களுடைய சார்ட்டை முன்னேற்றி செல்லுங்கள். நல்லது. பாப்தாதா பார்த்தார், வெளிநாட்டிலும் பாபா விரும்பக்கூடிய குழந்தைகள் இருக்கின்றனர். தங்களது நடைமுறை கணக்கை தினமும் பாபாவிற்கு தருகின்றனர். புருஷார்த்தம் மிக நன்றாக உள்ளது. எனவே இம்மாதிரியான மிக ரகசியமான புருஷார்த்திகளுக்கு அமிர்த வேளையில் தினமும் பாப்தாதா வாழ்த்துக்களை குறிப்பிட்டு தருகிறார். எனவே முன்னேறி செல்லுங்கள். இந்தியாவிற்கு சேவை செய்வோம் நிகழ்ச்சி ஐதராபாத்தில் நடந்தேறியது. இம்மாதிரி நிகழ்ச்சியும் நடக்கின்றது. சேவையின் திட்டத்தை பார்த்து, உற்சாகம் ஆர்வத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். வெற்றி என்பது ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புரிமை என்னும் வரதானத்தை பாப்தாதா அளிக்கிறார். எனவே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். அனைவரையும் துணையாக கொண்டு உதவியாளர்களாக அமைத்து செல்கின்றனர். அவ்வாறே செல்வீர்கள். வாழ்த்துக்கள். மிகுந்த முயற்சி எடுத்துள்ளீர்கள். ஆர்வம் நன்றாக இருக்கின்றது. மேலும் உற்சாகம் ஆர்வம் எங்கே இருக்கிறதோ அங்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஐதராபாத்காரர்கள் எழுந்திருங்கள். டீச்சர்கள் எங்கே? முதலில் இத்திட்டம் ஐதராபாத்திற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பாப்தாதாவிற்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது. அதாவது அனைவரும் தம் தம் சக்திகளுக்கேற்றவாறு உதவி செய்துள்ளனர். சேவையின் பாகத்தை உள்ளார்ந்த அன்போடு செய்துள்ளனர். என்ன செய்தீர்களோ அது நல்லதாகவே செய்துள்ளீர்கள். தைரியத்தை நன்றாக வைத்துள்ளீர்கள். தைரியமானவர்களுக்கு பாபாவின் உதவி இருக்கவே செய்கிறது. நல்லது. இன்று பாப்தாதா கூறியவாறு சுயராஜ்ய அதிகாரி ஆகி சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதியுங்கள். அவ்வாறு சோதனை செய்யும் பொழுது எந்தவித குறையையும் பல காலத்திற்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பல காலம் நீண்டகால அகண்ட ராஜ்யம் நடைபெற வேண்டும். அதற்கு தேவை பலகால புருஷார்த்தம். பலகால பிராப்தியின் அதிகாரியாக தானாகவே ஆவது. எனவே பல காலம் என்பதை அடியில் கோடிட்டு சோதியுங்கள். மாறி இருக்கிறோமா? நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் உள்ளமெனும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா தினமும் அமிர்த வேளையில் விசேஷ சக்தியை வழங்குகிறார்.
விசேஷ வரதானத்தையும் வழங்குகிறார். யார் அமிர்த வேளையினுடைய விசேஷ சக்தியையும் வரதானத்தையும் அடைகிறார்களோ அவர்கள் விசேஷ தீவிரமான புருஷார்த்திகள் ஆகிறார்கள். அமிர்த வேளையினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும். அதாவது பாப்தாதாவின் நிரந்தரமான மன சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். ஆக அநேக குழந்தைகளின் கவனம் இருக்கிறது. மேலும் பாப்தாதா தினமும் அவர்களுக்கு குறிப்பாக சான்றிதழை கொடுக்கிறார். ஆகா எனதருமை குழந்தாய் ஆகா. ஆக நாலாபுறங்களிலும் உள்ள தீவிர புருஷார்த்தி ஒவ்வொரு நேரத்திலும் பாப்தாதாவை தனது துணையாக்கிக் கொண்டு இணைந்து இருக்கும் அப்பியாசம் செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமான வரதானங்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார். எப்படி என்றால் சதா பறந்து கொண்டே செல்லுங்கள், பிறரையும் பறக்கச் செய்யும் உதவி அளித்துக் கொண்டே பறக்கச் செய்து கொண்டே இருங்கள். அனைவரும் வெற்றியாளர்களே. மேலும் வெற்றியினுடைய பழமானது பாப்தாதாவின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் மூலம் கிடைக்கின்றது. ஆக அமரர்களாகி அனைவருக்கும் அமிர்தத்தை பருகச் செய்யுங்கள். நாலாபுறத்திலும் உள்ள குழந்தைகள் பாப்தாதாவின் முன்னர் இருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையிடமும் பாப்தாதாவின் உளமார்ந்த அன்பு இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஏதேனும் விசேஷம் இருக்கின்றது. அனைத்து விசேஷங்களாலும் தன்னை விசேஷ ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டு முன்னேறிச் செல்க. பாப்தாதாவின் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிரத்யேகமான பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் ஏற்படுவதாக. நல்லது. இன்னும் சந்தித்துக் கொண்டே இருப்போம். நமஸ்தே. தாதிகளோடு அனைவருமே நன்கு சுற்றி வந்துள்ளீர்கள். இந்நாட்களில் உலகில் அசாந்தி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாள் முழுவதும் தொந்தரவுக்குள்ளாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் சாந்தியினுடைய அதிர்வலைகள் சாந்தியை அளிக்கின்றன. எனவே குஷி அடைகின்றனர். எவருக்கேனும் களைப்பு ஏற்படும் சமயத்தில் ஒரு அரை மணி நேரம் ஓய்வுக்காக கிடைத்தது என்று சொன்னால் எவ்வளவு குஷி அடைகிறார்கள். அனைத்து இடங்களிலும் நன்றாக நடத்தினீர்கள். சிறிய இடமாயினும் சரி, பெரிய இடமாகினும் சரி, நன்றாகவே செய்தீர்கள். எங்கு உற்சாகமோ அங்கு செலவுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு ஆத்மாக்களுக்கு பாபாவின் செய்தி கிடைத்து விட்டது அல்லவா? உங்கள் மீதான புகார் இல்லை அல்லவா? நல்லது. இம்மாதிரி இடையிடைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நகரமும் தம் தம் முறை அளவுப்படி செய்யட்டும். அது சரியே. நிர்மல் சாந்தா பரதாதிஜியுடன் இவர் மிகுந்த தைரியசாலி. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவி நிச்சயம் உண்டு. சகோதரர் ரமேஷ் சகோதரி உஷாவுடன் என்ன நடக்கிறதோ அதை ஒதுக்கிவிட்டு குஷியோடு இருக்கிறீர்கள். இந்த குஷி கவலையற்று முன்னேறச் செய்கிறது. இதுவே மருந்தாகும். திரிமூர்த்திகளாய் இருக்கிறீர்கள். ரமேஷ் சகோதரி அனிலாவும். உங்களது செயல் மிகவும் ஆச்சரியமானது. அனைவரையும் மிகவும் உளமாற பராமரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நன்றாக செய்தீர்கள். சேவையினுடைய பலமும் பழமும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. எனது கணக்கில் எவ்வளவு பாக்கியம் நிறைந்துள்ளது என்பதை அறிவீர்களா? நல்லது. ரமேஷ் சகோதரர் உடல்நிலை நன்றாக உள்ளது. வேறு ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். மிகுந்து சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். லேசாக இருங்கள். பிறரையும் லேசாக்குங்கள். சகோதரி உஷாவின் லௌகீக சகோதரியுடன் இவர்களை பார்த்து மிகுந்த குஷியடைகிறீர்கள் இல்லையா? இவர்கள் தங்களது வாழ்க்கையை எவ்வளவு நன்றாக ஆக்கியுள்ளனர். நீங்களும் ஆக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? குஷியை ஒரு பொழுதும் இழக்க வேண்டாம். குஷியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் கிடையாது. குஷியோடு இருக்க வேண்டும். பிறருக்கும் குஷியை கொடுக்க வேண்டும். அங்கிள் ஸ்டீவ் நாராயணன், கயானா, தென்னாப்பிரிக்கா. நாட்டின் முன்னாள் உதவி ஜனாதிபதி ஆன்டி இவர்கள் தரப்பிலிருந்து பிரிட்ஜ் மோகன்பாய் சகோதரி காயத்ரி அவர்களின் லௌகீக பெண். பாபாவிற்கு பூச்செண்டை வழங்கிய போது மிக நல்ல பூச்செண்டை உருவாக்கி இருக்கிறீர்கள். அஸ்திவாரம் உறுதியாக உள்ளது. கஷ்டம் ஏதேனும் ஏற்பட்டாலும் அவர் ஆன்மீக போதையில் திளைத்து விடுகிறார். அதன் பிரபாவம் குடும்பம் முழுவதும் ஏற்படுகிறது. நோயாளியின் மனநிலை மிக அற்புதம் என்று டாக்டர் கூட நினைக்கின்றார். அவருடைய முகமே சேவை செய்கிறது. அவருக்கு பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள். ஆன்டியும் மிக அமைதியாக ரகசியமாக உள்ளார்.
வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முழு குடும்பமும் அதிர்ஷ்டமானது. இவர்களது மகள் காயத்ரியோடு எதிரிலேயே நிற்கும் இவரது விசேஷம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, பாபாவை நினைவு செய்து சக்தியை எடுத்துக்கொள்வது, அதிக கவனம் கொடுக்காமல் ஒதுக்கி விடுகிறது. பிறரை விடாமல் அவர்களுக்கு பாலனை கொடுத்து விசேஷ ஆத்மாவாக ஆக்குகிறது. குடும்பம் மிக அதிர்ஷ்டமான குடும்பம். 3 முக்கிய சகோதரர்களுடன் இப்பொழுது மூவரும் அற்புதத்தை செய்யுங்கள். ஒருவர் கூற மற்றொருவர் தனது கருத்தை பற்றற்றும் அன்போடும் கூறுகிறார். எல்லோரது பார்வையும் உங்கள் மீது. இந்த மெகா புரோகிராமை மேலும் நடத்தலாமா? இதன் பிறகு இதை மகா என்று சொல்லாதீர்கள். யாருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு செய்யட்டும், தடையில்லை. இரட்டை வெளிநாட்டு மூத்த சகோதரிகளுடன் பாப்தாதா ஒவ்வொரு குழுவையும் அழைத்து புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே மிகவும் தூரமாய் இருக்கிறார்கள். மிக அருகாமையில் வருவதால் ஒவ்வொருவரின் குணங்களும் தென்படுகின்றன. தூரமாய் இருக்கும் பொழுது தெரிவதில்லை. ஒருவர் மற்றொருவரை பார்க்கும் பொழுது உற்சாகம் ஏற்படுகின்றது. அபுவில் இந்த நிகழ்ச்சி மிக நன்றாய் இருக்கிறது. ஒருவர் பிறர் மீது உற்சாகத்தை நிரப்பி குழுவின் ஒற்றுமையை உறுதி செய்கிறீர்கள். இது நல்லது. எல்லாம் நன்றாக செல்கிறது அல்லவா? ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது, இவ்வாறு முன்னேறி செல்கிறீர்கள். நேரத்தை ஒதுக்குகிறீர்கள். உங்களது சொந்த சேவையை விட்டுவிட்டு நேரத்தை மனதார தருகிறீர்கள். உங்களது காரியத்தை முடித்தீர்கள். வெற்றி கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் திரும்பிச் செல்லலாம். அனைவரும் நன்கு உதவி அளித்தீர்கள். வெளிநாட்டிலும் செய்தீர்கள், இந்தியாவிலும் செய்தீர்கள். லண்டன் வாசிகள் குறிப்பாக பாபாவிற்கு அன்பு நினைவுகளை அளித்துள்ளார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், குழந்தைகள் முட்டாள்கள் என்று முரளியில் கூறப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன முட்டாள்களா பாபா? அவர்களுக்கு சொல்லுங்கள், முட்டாள்கள் அல்ல, பாபாவின் மனமென்னும் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள். டாடா நகரின் செய்தி பாப்தாதாவிற்கு கூறப்பட்டது. இந்த முறை அனைவரும் முழு மனதோடு செய்தீர்கள். எனவே அதன் முடிவும் மிக நன்றாக உள்ளது. அனைத்து இடங்களிலும் மிக நன்றாகவே நடந்தேறியது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நமக்கு பாப்தாதா அவர்கள் 2025 முதல் 2026 வரை கொடுத்திருக்கக்கூடிய பாப்தாதாவின் மகா வாக்கியத்தை இன்றிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக கேட்டு பயனடைவோம். மேலும் நமக்கு பாப்தாதா அளித்துள்ள சுய புருஷார்த்தத்திற்கான முயற்சிக்கு இந்த மகா வாக்கியங்களை கேட்டு நமக்கு